Hello, friends and families. Welcome to my channel Being Miranda's. நான் உங்கள் நித்யா மிராண்டா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வீடியோ என்னுடைய சிஸ்டரோட சன் டாக்டர் சஞ்சீவ் பிரசாத் அவங்களுடைய கல்யாணத்துக்கான பந்தக்கால் நடுறதும் நலங்கு ஃபங்க்ஷனும் நடந்துச்சு. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம். அதில் நம்ம இந்த பந்தக்காலும் இது நலங்கும் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். மார்னிங் 4 மணிக்கே எழுந்து எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாரீ கட்டிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு சந்தனம் குங்குமம் கொடுத்துட்டு அப்பா அம்மா அவங்க 2 பேரையும் உட்காந்து வச்சு சின்ன பூஜை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வெளியே அந்த பந்தக்கால் நடுறதுக்கான அந்த இது இருக்கு இல்லையா, பேம்பூவோட ஸ்டிக்கு, ட்ரை பேம்பூ ஸ்டிக், அது நாங்கள் நேற்று நைட்டு அது பயங்கர கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா பிள்ளையாது சதுர்த்தி கல்யாண சீசன்றதுனால ரொம்ப கிடைக்கவே இல்லை, பயங்கர டிமாண்டு. 4 பக்கமும் எல்லா ஆம்பளைங்களும் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணார் சாஸ்திரிகள். அதுக்கு இது பால் தயிர் அதெல்லாம் ஊற்றி அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணாங்க, க்ளீன் பண்ணாங்க. அது அவங்களோட இது சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி அழகாக அதுக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் 5 பேர் இதுக்கு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஸோ ஒவ்வொருத்தராக நாங்கள் அந்த கம்பத்துக்கு சந்தனமும் குங்குமம் வச்சோம். நாங்கள் ஏர்லி மார்னிங்காக இருந்ததுனால ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நல்லா காக்கா குருவிகள் அதெல்லாம் கூட நம்மளை பாட்டு பாடிச்சு, நம்மளுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணிச்சு. அப்புறம் இந்த கம்பத்தில் மாவேலை வச்சு அது இந்த அரக்குது ப்ளவுஸ் பிட்டு கட்டி பூ வச்சு அதுக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம், அப்புறம் நவதானியம் வச்சாங்க. அப்புறம் இந்த கல் இல்லையா, அந்த 9 கல், அதுவும் நான் பேக்கெட்டில் இப்போ எல்லாம் கடையில் கிடைக்குதுங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டாக கொடுத்துட்றாங்க. நான் தான் போய் பாரிஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன். நான் அதை அந்த இதில் போட்டு அந்த இதோடு சேர்த்து துணியோடு சேர்த்து எல்லாத்தையும் வச்சு கட்டினாங்க. இந்த 9 விஷயமான நல்ல ஹெல்த்து எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த பந்தக்காலை வச்சோம் நாங்கள். அப்புறம் அதுக்கு பூ போட சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் முளை கட்டி வச்சுருந்த அந்த இது இருக்கு இல்லையா, தானியங்கள், அதையும் அதில் போட்டு பூ போட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிட்டோம். நல்லபடியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மங்களகரமாக ஆரம்பித்து விட்டது. மேரேஜ் வைப்ஸ் சூப்பராக ஆரம்பிச்சது. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. எங்கள் அக்காவோட நாத்தனார், அவங்க குழந்தையார், ஒய்ஃபு, அப்புறம் நாங்கள் சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, எங்கள் அண்ணி எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாக வந்தாங்க. ஏன்னா அவங்க இது 4:30 மணிக்கே நடக்கணும், 5 லேடிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பேரும் ஆரம்பித்தோம் இந்த இது ப்ராசஸ்ஸை. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock போல் இது நலங்கு வைக்க ஆரம்பித்தோம். நலங்குக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை உட்காத்தி வச்சு 2 பேராக நாங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பன்னீர் தெளித்து மாப்பிள்ளையை நாங்கள் குதுகலிச்சு வச்சிட்ருந்தோம். நல்ல பழப்பழன்னு
எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு அந்த நலங்கு ஃபங்க்ஷனை ரொம்ப லைவ்லியாக கொண்டு போயிருந்தோம். மாப்பிள்ளைய நல்லா அவரை வந்து முந்தாள் நாள் தான் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்தார். அவரில் எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் சொன்னோம் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சும்மா கெமிக்கல், இப்போ நாங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவரை தேத்திக்கிட்டு இருந்தோம். அவர் கொஞ்சம்னாரு. ஃபஸ்ட்டு வரவங்க கொஞ்சம் வச்சாங்க, பின்னாடி வரவங்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் நல்லா அப்பி விட்டோம். அவர் செய்யுங்க, வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவன் ஹைட்டுக்கு நான் ஏணி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் முட்டி போடுறா. சரி, நான் இருக்கேன். பாகுபலி கொஞ்ச நேரம் கட்டி பார்த்து சொல்ற ஹஸ்பண்ட் நலங்கு எல்லோரும் வச்சுட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்துட்டு எல்லோரும் தண்ணி ஊற்றுனாங்க. ஒவ்வொருத்தராக ஒரு கப்பலாக வந்து அவங்களுக்கு தண்ணி ஊற்றுனாங்க. எங்கள் அக்கா நாத்தனார் சொன்னாங்க, என்ன தண்ணி மட்டும் ஊற்றினா போதுமா, நல்லா தேய்ச்சி விடுங்க, எவ்வளோ அப்படிங்க அதெல்லாம் எடுத்து விடுங்க மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஊற்றுற மாதிரி ஊற்றி அவனை கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதானுங்க சொல்லுங்க, ஒரு கல்யாணம்னாலே அவ்வளோ இதான் ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு அந்த வைப்பை கொண்டு வரணும் இல்லையா, ஒரு ஹாப்பனிங்காக இருந்தது. அதுதான் அன்றைக்கி ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு கழித்து நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடுறோம். அது வேறு ஒரு ஃபங்க்ஷன்னு என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், மாப்பிள்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். எல்லா கசின்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள எல்லோரும் ஒரு கலாட்டா பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த வீட்டில் வந்து சொல்லி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற தோலெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆளு கொண்டு வந்து ரெடி. பிரவீன் சுபா நல்லா நீ தப்பிச்ச, சாம்பார் ரசம்லாம் இல்லாம தப்பிச்ச. பிரியாணி வாசனை வருதா? சரி
அதுக்கப்புறம் அத்தை மாமா வந்து அவனுக்கு வந்துட்டு கையில் வந்து காசு கொடுத்துட்டு வெத்தலையை இதை வந்து தண்ணியில் போட்டு இது தண்ணியோட அதை அப்படியே கரைச்சி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மாமா வந்து தாய் மாமா வந்து மாமியும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து மெட்டி போடணும் அவனுக்கு. அது நான் வந்து எடுக்க மாட்டேன், அவனால போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஆலம் கரைச்சி மாப்பிள்ளைய வந்து அடுத்தது அவனை வந்து புது வேஷ்டி சட்டை, மாமா வேஷ்டி சட்டை, செருப்பு அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து மாவிளக்கு மாவு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவில் கொஞ்சமாக நெய் விட்டு அப்புறம் பழம் வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு சம்பிரதாயம் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாமா தான் ஊட்டணும்னு சொன்னாங்க. மாமா ஊட்ட அப்புறம் அவன் எல்லாருக்கும் ஊட்டணும். அந்த மாதிரி பக்கத்தில் வந்து அவங்க நாத்தனார் பையனோட பொண்ணு, அதாவது நாத்தனாருக்கு பேத்தி, அவங்க அந்த குழந்தை உட்காந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த சைடில் எங்கள் அண்ணன் பசங்க, அப்புறம் வந்து என் மருமகன், என் பையன் வந்து அங்கே ஏதோ பார்சல் வந்திருக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டான். அவன் தம்பியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா எல்லோரும் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நாத்தனாரோட பையனோட ஒய்ஃபு, நாத்தனார் பொண்ணு, அப்புறம் அவங்க மாப்பிள்ளை எல்லோரும் ஊட்டிட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தோம். அடம் பண்ணு, வாங்கிக்க மாட்டேன், அடம் பண்ணு, வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லு. என்ன மம்மி அண்டர்டேக்கர் மாதிரி பண்றீங்க? மம்மிக்கு அதான் எல்லாரும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். சின்ன வயசில் நீ சாப்பிட மாட்ட, அப்போ அஜிமா வந்து பாட்டி வந்து சொல்லுவாங்க, உப்புக்காரம் வரான் அப்படின்னு சொன்னோடனே நீ பயந்து வாயை திறப்ப. அது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, வாயை திறந்துட்டு உப்புக்காரம் வருவோம் அப்படின்னு சொல்லி அவனை கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்கள அப்படி தானே காக்கா கதை சொல்லி நிலா பாரு அதெல்லாம் சொல்லி சோறு ஊட்டுவோம். அதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி அவனோட மெமரிஸ் எல்லாம், சின்ன வயசில் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் அடம் பண்ணுவேன் எல்லாம் சொல்லி, இப்போவும் அதே மாதிரி பண்ணாத, ஒழுங்காக சாப்பிடு, பிரியா கையில் வரப்போகிற பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்காக வாய் திறந்து சாப்பிட்ரு கொடுக்கறத அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி சிரித்து விளையாடிட்டு இருந்தோம். அம்மா கையால் ஊட்டுறாங்க. அம்மாவுக்கு மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன், நான் வாங்க மாட்டேன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் உங்கள் ஃபியான்சி வந்து வீடியோவில் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த டயத்தில் அவங்கள எல்லாரையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தது எல்லாம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த காலத்து பசங்கள்லாம். அப்புறம் எங்கள் அக்கா எல்லாருக்கும் இது தாம்பூலம் கொடுத்தாங்க. ப்ளவுஸ் பீட் வச்சு அதில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சு அது உள்ள வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க.
அப்புறம் என் மருமகிட்ட இது ஷார்ட்ஸாக போடலான்னு சொல்லி எழுதினேன். டைம் இல்லைங்க எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. இதுலேயே நான் அதை சேர்த்துட்டேன். உங்களுக்கெல்லாம் அதை வந்து காட்டிகிட்டு இருந்தேன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பையில் வந்து ப்ளவுஸ் பிட்டு எனக்கு ஒரு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் பிட் வந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிள்ளையார் மேலே வந்து ஒரு பிள்ளையார் படம் போட்ட ஒரு டப்பா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்குள்ளே என்னெல்லாம் அழகாக இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சு அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்காங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு, இதெல்லாம் தாங்க இது உள்ளே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.